பிஎஸ்என்எல்ல எனக்கு ஒரு ப்ராப்ளம். நான் யார்ட்ட போய் ரிப்போர்ட் பண்றது? எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சப்போர்ட் டீம்னா எப்படி வந்து அப்ரோச் பண்றது அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ரொம்ப சிம்பிளா பிஎஸ்என்எல் ஆப் நீங்க ஓப்பன் பண்ணாலே போதும். பாட்டம்ல பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு கார்னர்ல பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணி அழகா உங்க கம்ப்ளைண்ட்ட பதிவு பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த சப்போர்ட் எதுக்கு அப்படின்னா, இன்கேஸ் நீங்க வந்து பேமெண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் நடந்துருச்சு. ஐ மீன் ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த பிளான் ஆக்டிவா இல்ல. இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சொல்யூஷன் கிடைச்சிரும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் தான். இல்ல நான் பிராட்பேண்ட் பண்றேன் அப்படின்னா, செகண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க. இதுல பார்த்தீங்கன்னா, உங்க ப்ராப்ளம் என்னவோ அது வந்து ரெக்வெஸ்ட்டா வந்து குடுக்கலாம். அழகா வந்து பிராட்பேண்ட் சேவைக்கு இந்த பிளான் ஆக்டிவ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மணி டிரான்சாக்ஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் இல்ல மணி ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா, அழகா வந்து டாஸ்க்க வந்து கம்ப்ளீட் பண்ணி தந்துருவாங்க. இதோட ஃபார்மேட்டையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல ஆப்க்குள்ள வந்து கம்ப்ளைண்ட் அண்ட் பிரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணிக்கலாம். இது மத்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஏதாவது சிக்னல் ஏதாவது இஷ்யூ இருக்கு, இல்ல வேற ஏதேனும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, தாராளமா இங்கேயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இது ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா, எந்த காலும் பேசாம ஜஸ்ட் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணி அது மூலியமா வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை தேடிக்கிறது. இதுக்கு உங்க மொபைல் நம்பர்ல லாகின் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஆப்க்குள்ளேயே. இல்ல அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்பிளேல தெரியுற இந்த வெப்சைட்குள்ள போங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் சர்வீஸ்ல வந்து ஜஸ்ட் வந்து பிஎஸ்என்எல் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இங்க வந்து உங்க கம்ப்ளைண்ட் அதிகா வந்து பதிவு பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சிக்னல்ல ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்ல வேற ஏதாவது நெட்வொர்க் வந்து கிராஷ் ஆகுது, இல்ல அடிக்கடி வந்து நெட்டோட ஸ்பீட் டவுன் ஆகுது, இல்ல காலிங் ஸ்பீடே டவுன் ஆகுது அப்படின்னா, ஈஸியா இங்க உங்க நம்பர சப்மிட் பண்ணி கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணிக்கலாம். இது நார்மலா லோக்கல் ஹெல்ப்லைன்ல சர்வீஸ்ல இருந்து இன்டர்நேஷனல் சர்வீஸ் வரைக்கும் ஹெல்ப்ஃபுல் ஆகும். இப்ப காமிக்கிற இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல்லோட செல்ஃப் கேர் தான். இதுல பார்த்தீங்கன்னா, உங்க ப்ராப்ளத்துக்கு ஏத்த மாரியான நம்பர்ஸ் இங்க குடுத்திருப்பாங்க. இந்த நம்பர்ஸ்ல இருந்து கால் பண்ணியும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப சிம்பிளாவே. இதுல பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான கான்டாக்ட் நம்பரும் இருக்கும். இது வந்து நம்ம லோக்கல் ஏரியாவுக்கு, சென்னை ஏரியாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு பெரிய சொல்யூஷனா இருக்கும். நீங்க வேற ஊர்கள்ல இருந்தாலும் நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து கன்வெர்ட் பண்ணிருவாங்க. அதே போல இந்த வெப்சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டைரக்ட்டா கம்ப்ளைண்ட்டே பதிவு பண்ற மாரி இருக்கும். நீங்க ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ சூஸ் பண்ற மாரி இருந்தா மட்டுமே போதுமானது. நீங்க போஸ்ட்பெய்டா, ப்ரீபெய்டா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், லேண்ட்லைன் கனெக்ஷன் வச்சிருக்கீங்களா? இல்ல பாரத் ஃபைபர் வச்சிருக்கீங்களா? இந்த மாரி விஷயங்களுக்கு வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதா தாராளமா பண்ணிக்கலாம். உங்க கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸையும் பார்த்தீங்கன்னா, ஓடிபி குடுத்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் என்ன மாரி இருக்கு? ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? இல்ல அஃபிஷியல்ஸ வர வைக்கிறாங்களா? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இல்ல நான் டைரக்ட்டா தான் பேச நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப காமிக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. இது எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணி ஈஸியா உங்க கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம டைரக்ட்டா கால் பண்ணி என்ன ப்ராப்ளம் நடக்குது? இப்ப லேண்ட்லைன்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா, சர்வீஸ் புரொவைடர்ஸ் தான் வந்தாகணும். அவங்க தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இப்படிப்பட்ட நேரங்கள்லாம் கண்டிப்பா இந்த நம்பர்கள்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தாராளமா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஸோ நான் உங்களுக்காக வீடியோ கிரியேட் பண்றேன். ஸோ பிஎஸ்என்எல்ல தவிர வேற ஏதாவது நெட்வொர்க்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் சொல்லுங்க. தெரிஞ்சுப்போம். உங்களுக்காக ஸ்பெஷல் வீடியோ நான் மேக் பண்றேன். ஒரு மாற்றம் நடக்கட்டும்.